காசு வேணுங்கிறப்ப மட்டும் அண்ணனும் தங்கச்சி வக்கனையா வந்து வீட்டு முன்னாடி நிக்க தெரியுது. காசு கொடுக்கணுங்கிறப்பெல்லாம் நாங்க வந்து வாங்கிக்கணும் இல்லையா? இப்படி அடுத்தவன் காசுல சோறு திங்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த பொழப்புக்கு நீங்க 2 பேரும் பிச்சை எடுத்து திங்கலாம். போதும், நிறுத்துங்க சார். அண்ணே தங்கச்சி, நீ நான் பாத்துக்கிறேன். எஸ் சார். சின்னதா கை நீட்டி காசு வாங்கியிருந்தாலும் ஒரு பொண்ணு தனியா வீட்டுல இருக்கிறப்ப வந்து இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா? வார்த்தை பேசும்போது அளந்து பேசணும். எதை வேணாலும் திருப்பி எடுத்துடலாம், ஆனா சொன்ன வார்த்தையை திரும்பி எடுக்கவே முடியாது. உங்ககிட்ட இருந்து வாங்கின காசு 100 ரூபா தானே? அது போக என் தங்கச்சியை 2 வார்த்தையை திட்டிருக்கீங்க. அந்த வார்த்தைக்கு 100 ரூபா போட்டு மொத்தம் 300 ரூபா நாத்துறேன். அண்ணே இருமா. அது இல்லண்ணே. நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கின காசும் நீங்க திட்டினதுக்கான காசும் கொடுத்துட்டோம். நீங்க திட்டின வார்த்தையை திரும்ப எடுங்க பார்ப்போம். முடியல இல்ல? இனிமேல் ஒரு பொண்ணு கூட சண்டை போடணும்னா நீங்களும் புடவை கட்டிட்டு சண்டை போடுங்க. என்ன சார், என்ன பேசுறதுன்னு தெரியாம விரைச்சி போய் நிக்கிறீங்களா? எவன் விரைச்சி போய் நின்னா? தம்பி, உன் தங்கச்சிய 2 வார்த்தையில் திட்டினதுக்கு தானே 200 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்த. ஆக்சுவலா நீ வர்றதுக்கு முன்னாடி உன் தங்கச்சிய நாக்கு புடுங்குற மாதிரி 3 வார்த்தை எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிறேன். 2 வார்த்தைக்கு 200 ரூபானா அந்த 3 வார்த்தைக்கு 500 ரூபா கொடு. குடுறா. அது பர்ஸ்ல வேற காசு இல்லையே. பர்ஸ்ல காசு இல்லையா சார்? ஜிபே நம்பர் நோட் பண்ணு. அக்கௌண்ட்லயும் காசு இல்ல. முட்டை பேலன்ஸ் இருக்கிறப்ப உனக்கு கோவம் முட்டிட்டு வருதா? அப்புறம் என்னமோ நீ வாங்கின காசு 100 ரூபான்னு திருப்பி கொடுக்குற. தம்பி, உன் தங்கச்சி அதுக்கப்புறம் வந்து 900 ரூபா வாங்கிட்டு போச்சுப்பா. ஏதோ மூஞ்சில க்ரீம் போடணுமாமே. எப்படி வசதி? எப்ப கொடுக்குறீங்க அந்த காசை? இப்போ காசு கொடுக்குறியா இல்ல? கோவப்பட்டு எங்க அண்ணனை அடிச்சிடாதீங்க. பச்சையா தெரியுது உன் பிளான் என்னன்னு. ஊஸ்பேத்தி அடி வாங்க வைக்கிறியா? உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்ல. 100 ரூபா தானே கேட்டேன், எதுக்கு உனக்கு 900 ரூபா? எனக்கு தெரியாம எதுக்கு வாங்கிட்டு இருக்கா? அதுவும் இல்ல. என்னடா நான் சண்டை போடலான்னு வந்தா நீங்க 2 பேர் சண்டை போட்டிருக்கீங்க. ஆமா, நீ பேசிட்டு இருக்கிறப்ப என்னமோ சொன்னியே, இந்த பொண்ணுங்க கூட சண்டை போடணும்னா மறந்து போச்சு. சரி, அதை விடு. அந்த சேலை கட்டிட்டு சண்டை போட சொன்னாரு சார். புடவை கட்டிட்டு வரணும்னு. ஏன் உங்ககிட்ட புடவை இருக்கு? இருக்கு சார். நீங்க சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த?